துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு என்பது வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய ஒரு பொற்காலமாக அமைய போதுங்கிறத மாற்று கருத்துல. வணக்கம், இது ஸ்ரீவாரி ஜோதிடம். இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை எப்படி எடுத்திருக்கோம்னா, வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது மற்றும் குருவின் சஞ்சாரம், அதாவது 2027 ஏப்ரல் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் இந்த ப்ரெடிக்ஷன் எடுத்திருக்கோம். அந்த வகையில் இந்த ஆண்டின் முக்கிய கிரக நிலைகளை நாம் ஆராய்ச்சி பார்த்தோம்னா, சனி பகவான் உங்கள் ராசிக்கு, துலாம் ராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்தில் வலுவாக ஸ்ட்ராங்காக அமர்ந்துட்டு இருக்காரு. அதே சமயம் ஒரு மிகப்பெரிய ராஜயோகமாக அமைய போது ராகு பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறது உங்களுக்கு பண மழையை வாரி வழங்க காத்திருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் மிக மிக முக்கியமான கிரகம் ஒன்று இருக்குது. குரு பகவான் ஜூன் 2, 2026 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதற்கு பிறகு அவர் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. இதை நிறைய யூடியூப்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, 10ல் குரு வந்தால் பதவி போயிடும், அவ்வளோதான், உங்களுக்கு மானக்கேடு வந்துடும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதையும் நம்ப வேண்டாம். ஜென்ரலாகவே துலாம் ராசிக்கு குரு ஒரு பாவி தான். இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு தரக்கூடிய முதல் செய்தி என்னன்னா, தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலமாக இது தொடங்க போதுங்கிறது தான். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதால உங்கள் எதிரிகள் உங்கள் முகத்தை பார்க்கறது கூட பயந்து நடுங்குவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் ஆளுமை திறன் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இது நிச்சயம் அமையும். நீண்ட நாட்களாக உங்களை துரத்தி கொண்டிருந்த கடன் பிரச்சனைகளை நல்லா நோட் பண்ணிக்கங்க. கடன் பிரச்சனைகளை, தீராத நோய்களையும் இந்த ஆண்டு முற்றிலுமாக மறைந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. குறிப்பாக பங்குச்சந்தை மற்றும் இந்த ஸ்பெகுலேஷன் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமோகமாக இருக்குங்க. கேது 11 இருக்கிறதால மூத்த சகோதரர் வழியில் அனுகூலம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியில் முடிகிறதுக்கான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்திடுவார், சனியும் ஏற்படுத்திடுவார். குரு 9ல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு குருவின் பார்வை, அதாவது பஞ்சம சப்த நவ பார்வைன்னு சொல்லுவோம், இது கிடைக்கிறதால சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நீங்கள் தொட்டதெல்லாம் லாபமாக மாறும். வருமானம் பல வகையிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க. அதே சமயம் உங்கள் வங்கி கணக்கு நிரப்புறதுக்கான வாய்ப்பையும் குரு பகவான் ஏற்படுத்திடுவார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரித்தாலும் குரு பகவான் அங்கிருந்து அவர் பார்க்கக்கூடிய முதல் பார்வையே உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான விருச்சிக ராசியில் உள்ளது பல வகையிலையும் பணப்புழக்கத்திற்கும் பண தட்டுப்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தவே மாட்டார். எந்த வகையிலையும் பணப்புழக்கம் தான் இருக்குமே தவிர பணத்தட்டுப்பாடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் ரொம்ப நாளாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு அல்லது எனக்கு வேணுங்கிற இடத்துல இடமாற்றம் வேணும்னு நினச்சிட்டு இருந்த துலாம் ராசினருக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும். குறிப்பாக அரசாங்க வேலைக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல செய்தி நிச்சயம் வந்து சேருன்னு சொல்லலாம். மேலதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான ஆண்டாக இந்த ஆண்டு அமைப்போது. இதுவரைக்கும் வேலை செய்கிற இடத்துல துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அங்கீகாரமே இல்லை, நான் செய்கிற வேலைக்கு ஒரு ரெக்கக்னைசேஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் மதிக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு மிகச்சிறந்த அங்கீகாரத்தை பெற்று தரக்கூடிய வருஷம் அமைப்போது. குறிப்பாக சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களோட கிளைகளை விரிவுபடுத்துறதுக்கும் அதே சமயம் அதுக்கான புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஆட்கள் தேடி வருவாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகளும் இது மிகச்சிறந்த தருணம் அமைஞ்சிருக்கீங்க. குறிப்பாக ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு லாபம் கொளிக்கக்கூடிய வருடமாக அமைய போகுதுங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. முக்கியமாக குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பொங்கக்கூடிய ஆண்டாக இது அமையும். கணவன் மனைவி இடையே இதுவரைக்கும் இருந்த கருத்து விடவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாமே மறைஞ்சு அந்யோன்யம் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கண்டத்தில் நிச்சயம் அதிகரிக்கும். ஒருத்தருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. முக்கியமாக திருமண தடையால் வருந்திய பசங்கள் அதுக்குமே திருமண வயதை அடைஞ்சும் எனக்கு கல்யாணமாகனே சொல்கிறவங்களுக்குமே ஜூன் வரைக்கும் அந்த காலகட்டம் சாதகமாக இருக்குங்க. அதுக்கு பிறகு பணம் சம்பாதிக்கிறதா மனசு போங்கிறதால ஜூனுக்குள்ளே அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. அதே சமயம் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமைகிறதுக்கான வேலைகள் எல்லாமே இனி மிக விரைவாக அமையும். குழந்தை பேருக்காக காத்திருந்த தம்பதிகளுக்கு வாரிசு யோகம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உண்டாகும்.
குழந்தைகளின் கல்வி மற்றும் விளையாட்டு திறமைகள் உங்களை பெருமைப்படுத்துகிற விதத்தில் இருக்கும். அந்த வகையில் அவங்க செயல்பாடுகளும் இருக்கும். அதே சமயம் துலாம் ராசியில் பிறந்த ஒரு சிலர் கேட்டிருந்ததுன்னா, பூர்வீக சொத்துக்கள் இருந்த நீண்டகால வில்லங்கங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. பூர்வீக சொத்துக்கள் கைக்கு சேர்வதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமோகமாக இருக்குது. புதிய வீடு அல்லது நிலம் அல்லது நவீன ரக வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் அபரிவிதமாக இருக்குது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களே உங்களுக்கு பல வகையிலும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் உயரக்கூடிய ஆண்டாக அமைப்போது. மாணவர்கள் கல்வியில் சாதனை படைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு உலகளாவிய ரெக்கக்னைசேஷன் அங்கீகாரம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டக்கூடிய வருடமாக இது அமையப்போது. உங்கள் புகழ் ஊரெங்கும் பரவுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பழைய உபாதைகள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே நீங்கி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உடல் பொலிவு பெறும். இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு வேலை பளு காரணமாக சின்ன சின்ன சோர்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஓய்வெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமான ஒரு விஷயம் துலாம் ராசிக்கு, இதை எச்சரிக்கையாகவே எடுத்துக்கங்க. என்ன சொல்ல வேண்டியதுன்னா, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இருந்து அவருங்க கடன் அடைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவார். இதில் நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறது என்னன்னா, புதிய கடன் வாங்கிக்கலாம். ஏன்னா துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இது உங்கள் கடன் வாங்குற திறமையை அதிகரிச்சிருவார். ஈஸியாக கடன் கிடைக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற கடன், அதாவது உங்களுக்கு முக்கியமே இல்லாத பொருட்கள் வாங்கிறது, தேவையில்லாத ஆடம்பர காரு வாங்கிறது, தேவையில்லாத ஆடம்பர விஷயத்தில் முதலீடு பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிங்க. கிட்டத்தட்ட துலாம் ராசினர் 10-15 வருஷமாகவே ஒரு போராட்டத்திலையும் கடன்லையும் தான் இருக்கீங்க. அது எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக குருவும் சரி, குரு பகவானோட பார்வை சனிக்கு 6ஆம் இடத்து சனிக்கும் கிடைக்கிறது பல வகையிலையும் அந்த கடனை அடைக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருது. அதை விட்டுட்டு பழைய கடனை அப்படியே மறந்துட்டு அந்த கடனில் அடைக்காம புதுசாக கடன் வாங்கி பொருள் வாங்குறேன்னு போனீங்கன்னா மறுபடியும் சிக்கலை சிக்கிவீங்க. இது ஜஸ்ட் ஒரு ஆலோசனை பண்ணுறது, உங்களுக்கு ஒரு அட்வைஸ் மட்டும்தான். ஸோ புதுசாக கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. முக்கியமாக தேவையே இல்லாத, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் மீது மோகம் கொள்ளாமல் இருந்துங்க. அதே சமயம் மிக முக்கியமாக பழைய கடன் எது இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆற்றலை சனி பகவான் ஏற்படுத்திடுவார். 2ஆம் இடத்தை, அதாவது தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்திடுவார். அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிகள் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் பிறக்கும். ஸோ எந்த வகையிலையும் புதிய கடனை நோக்கி போகாதீங்க. பழைய கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்கு பாருங்கள். முக்கியமாக இந்த காலகட்டம், இந்த பராபவ வருடம் துலாம் ராசினரை ஒரு புதிய மனுஷனாக மாற்றக்கூடிய அமைப்பை இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்படுத்த போதுங்கிறதுல 1% கூட மாற்றுக்கிறது இல்லை. நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. துலாம் ராசிக்கு சமூகத்தில் உங்கள் கௌரவ பதவிகள் அல்ல அரசியல் ரீதியான வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான பொற்காலமாக இருக்குது. துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த பராபவ வருடத்தில் பொன் பொருள் மற்றும் ஆபரண சேர்க்கை அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். புகழ்ந்த வீட்டில் உங்கள் கை ஓங்கி நிற்கும். சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன மனக்கசவுகள் பூசல்கள் எல்லாமே மறைஞ்சு இனி ஒற்றுமை பலப்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இந்த ஆண்டு முழுவதுமே உங்கள் தன்னம்பிக்கை மிக மிக உயரத்தில் இருக்கும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு சாதிக்கிறதுக்கான ஆற்றலை சனி பகவானும் குரு பகவானும் ஏற்படுத்தி தருவாங்க. ஆனால் 5ஆம் இடத்து ராகுவால் அப்பப்போ குழந்தைகளால் சின்ன சின்ன கவலைகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் திறமையாக கையாளுவீங்க. பட் இருந்தாலும் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் துலாம் ராசியினர் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நற்பலன்கள் இன்னும் மேலும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு ராகுவால் வரக்கூடிய சின்ன சின்ன தடைகள் நீக்கிறதுக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும், முக்கியமாக ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவதும் உங்கள் எதிரிகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். அதே சமயம் உங்கள் கடனை அடைகிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏழை பெண் குழந்தைகளுக்கு திருமணத்திற்கு முடிந்த செலவில் உங்களால் முடிஞ்ச செலவு கொடுங்க. அதே சமயம் ராகுவின் அருளை பெறுவதற்கு டெய்லியும் லலிதா சகஸ்ரநாமம் அல்லது மகாலட்சுமி அஷ்டகம்னு சொல்லுவாங்க. இதை கூகுள் சர்ச் பண்ணிங்களே வரும். அதை பாராயணம் செய்யுங்க. முடிஞ்சால் படிக்கிறதுக்கு பாருங்கள். அப்படி இல்லைன்னா மொபைலில் கேட்டுவிட்டு அதை டெய்லி கேட்கறதுக்காச்சும் முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுறதன் மூலயமா பாசிட்டிவான வைப்ஸ் உங்களை சுற்றி இருக்கும். வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகக்கூடிய அமைப்பை குரு, சனி, கேது 3 கிரகங்களும் சாதகமாகவே அமைச்சு கொடுக்குது. துலாம் ராசினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பராபர வருடம்
பல வகையிலையும் உங்கள் கடன் நிவர்த்தி அடைந்து புதிய சொத்துக்கள் வாங்குறது மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ வருடம் அமையணுங்கிறத நானும் இறைவனிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.